அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பேசும் மழையாய் புதிய பூவாய் சிரித்த முகத்துடன் பூத்த புதுமலர் பவித்ரா லக்ஷ்மி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், சின்ன திரையில பெரிய திரையில பண்ணியிருந்தாலும், முதன்முறையா ஒரு படத்துக்கான ஒரு ஆடியோ லான்ச் வந்து நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அத்தனை பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் யூகி அப்படிங்கிற ஒரு படம் வந்து, யூகி ஆகட்டும் அதிருஷ்யம் ஆகட்டும், ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா, யாருக்குமே கரியரில் இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் ஒரு 2 படம் பைலிங்குவல் வந்து பண்ண முடியிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த விதத்தில் நான் ரொம்ப ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. எனக்கு அப்படி கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சது மட்டும் இல்லை, 2 லாங்குவேஜ்லேயுமே நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கிடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் பாக்யராஜ் சாருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்கிரிப்ட் சொன்னப்பவே வந்து எப்படி இப்படிலாம் யோசிச்சாங்க அப்படிங்கிற, ஏன்னா ஒரு ஒரு 10 மினிட்ஸ் சொல்லும்போது இதுதான் கதைன்னு தோணும், 15 மினிட்ஸ் சொல்லும்போது இதுதான் கதைன்னு தோணும், டுவர்ட்ஸ் எண்டு வரும்போது ஓ இதுதானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. சீரியஸாக எனக்கு தெரியல சார் எப்படி நீங்கள் இவ்வளோ யோசிச்சு எழுதுனீங்கன்னு. பட் அவர் எந்த அளவுக்கு யோசிச்சு எழுதினாரோ அதில் எவ்வளோ ட்விஸ்ட் டர்ன்ஸ் இருக்கோ அதுக்கும் மேலே ட்விஸ்ட் டர்ன்ஸ் வந்து ஜாக் சார் வைப்பார். ஜாக் சார் வந்து செட்டில் வந்து புஷ்பராஜ் சார் சொன்ன மாதிரி லிட்டரலாக ஒரு டாஸ்க் மாஸ்டர் தான். ஏன்னா கட் டு கட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கட் தமிழில் எடுப்போம், கட் அடுத்தது மலையாளத்தில் எடுப்போம். அவர் வந்து ஒரு டெபியூ மூவியாக இருந்தால் கூட உங்களுக்கு எந்த இடத்துலையுமே அது நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஹீ நோஸ் இஸ் ஆர்ட் வெரி வெல். ஸோ அவர் அவ்வளோ கிளியராக இருந்தார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறது இட்ஸ் அன் ஈஸி டாஸ்க். a lot of people coming together for one project is not easy. ஸோ அந்த அளவுக்கு அது இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கணும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் டு 1111 டு ரிலீஸ் திஸ் மூவி. ஏன்னா எவ்வளோதான் ஒரு படத்துக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் எடுக்கும்போது கொடுத்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதும் அமையாதும் அது தியேட்டருக்கு வர்றதுலாம் இருக்குது. ஸோ எங்கள் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட். ஏன்னா இவ்வளோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கரியர், ஆல்மோஸ்ட் ஒரு நியூ கமர் தான். எந்த இடத்துலையுமே என்னை அப்படி நடத்தல. எனக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாங்க. எங்கேயுமே என்னை ஓவர் பவர் பண்ணல. என்னோட கேரக்டரை என்னையே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விட்டாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அது கொடுத்ததுக்கு என் கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ரஞ்சன் ஃபார் சச் அன் அமேசிங் சாங் அண்ட் அவ்வளோ அழகான மியூசிக்கு. அண்ட் புஷ்பராஜ் எல்லா ஃப்ரேம்ஸ்லையும் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. தேங்க்ஸ் டு ஹிம் ஆல்சோ. அண்ட் கடைசியாக எல்லாத்துக்குமே, மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு சின்ன திரையிலிருந்து ஒரு பொண்ணை பெரிய திரை வரைக்கும் கொண்டு வந்து இப்போ ஒரு ஆடியோ லான்ச்சில் நின்று உங்கள் முன்னாடி பேச வச்சதுக்கு மக்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, பெரிய விஷயம் பண்ணாலும் சரி, அதை கவர் பண்ணி உலகத்துக்கு தெரிவிக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பவித்ரா, ஒரு நிமிஷம். முதல் படம் நாய்சேகர் படத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுதான் நான் சொன்ன மாதிரி, நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலி. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் முதல் படமும் சரி இப்போயும் சரி எல்லா படத்துலையுமே என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள். எந்த இடத்துலையுமே என்னை எங்கேயுமே ஓவர் பவர் பண்ணல. இது நீ பண்ணணும், இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு டிமாண்ட் பண்ணல. சில இடத்துல நான் தப்பு பண்ணாலும் இல்லை டேக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து தப்பாக அவங்க ட்ரீட் பண்ண கிடையாது. தே கேவ் மீ மை ஸ்பேஸ். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்ஸ், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை தவிர எனக்கு இந்த இடத்துல வேறு வார்த்தைகள் வரல. ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. தேங்க்யூ. பரியேறும் பெருமாள் படத்தின் வெற்றிக்கு பிறகு சேரும் வெற்றி கூட்டன் இது. கதிர், ஆனந்தி. இந்த பொண்ணு சினிமாவில் இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியாது. அப்படி ஒரு அமைதி பேர்வழின்னு சொல்லலாம். படத்துக்கு படம் மட்டுமே வெளியே தெரியா. அமைதி பூங்கா ஆனந்தி அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம். 10 வருட சினிமா பயணத்தில் இன்னும் பச்சை புள்ள போலவே பேசும் அன்பு ஆனந்தி. வாழ்வே ஆரம்பிக்காத சின்னஞ்சிறுசுகளின் ஈரம் பெருகிய கண்ணீர் துளிகளுடன் தேடி வந்து பேசும் மனைவியாக இந்த கதாபாத்திரத்தை மெருகேற்றிய யூகி நாயகி ஆனந்தி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு. சாரி ஸோ மச். 8 வருஷம் ஆகுது கயல் பண்ணி. அதே அன்பு எனக்கு இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுக்குது. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் த இண்டஸ்ட்ரி. யுகி படம் வந்து பர்சனலி எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது நான் உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ
எனக்கு டவுன் த லைன் நான் நிறைய வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ரிமெம்பரன்ஸாக இருக்கும் எனக்கு இந்த படம். அண்ட் நான் ஒரு படம் சைன் பண்ணணுன்னா ஒரு 2 hours இப்போ இன்பர்சன் நரேஷன் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், ஓகே இந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. ஒரு 1 hour எனக்கு ஃபோனில் பாக்யராஜ் சார் வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நரேஷன் அண்ட் அவ்வளோ கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட வந்து ஃபோன்லேயே வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக எனக்கு சொல்லியிருக்காங்க. I should really thank Zach and Bhagiraj sir for ரொம்ப my god what happened to me, ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர் அண்ட் ரொம்ப எமோஷ்னல் டச் இருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு சென்சிட்டிவ் டாபிக் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இன்றைக்கி வரைக்குமே ராஜ் சார் வந்து எப்போவுமே அந்த படத்துக்கு பர்சனல் டச் இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்துலேயும் வந்து கேர் எடுத்து பண்ண ஒரு ஃபிலிம் தான் யுகி. இந்த படத்தில் நிறைய டேலண்டடான ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஃபைனலி ஐ கேன் அஷ்யூர் தட் யுகி இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி என்டர்டெய்னிங் த்ரில்லராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஓன்லி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஆனந்தி ஒரே நிமிஷம், வேற அப்படியே பச்சை குழந்தை பேசுகிற மாதிரியே பேசுனாங்கல்ல. சரி, நீங்கள் மலையாளத்துலலாம் இதில் நிறைய டயலாக் பேசியிருக்கீங்க போல், அந்த மலையாள லாங்குவேஜ் எப்படி கற்றுட்டிங்களா என்ன, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு ஷூட் போகிற நாள் வரைக்கும் தெரியாது. நானும் இது ஒரு பைலிங்குவல் ஃபிலிமாக எடுக்க போகிறாங்க, நானே வந்து மலையாளத்திலையும் பண்ணுறேன் அப்படின்னு. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். தமிழில் ஒரு மாடுலேஷன் இருக்கும், ஆனால் மலையாளமில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் எனக்கு அந்த ஒரு புது லாங்குவேஜ் பேசுகிறது. அண்ட் மலையாளத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக வந்து யுகி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆனந்தி.